மகாராஷ்டிராவினுடைய சியோம் தொகுதி எம்எல்ஏ கேப்டன் இணைஞ்சிருக்காரு. அவரோட நம்ம பேசலாம். வணக்கம் சார். கேப்டன் தமிழ்ச்செல்வன் சார் வணக்கம். இணைப்பில் இணைஞ்சதற்கு நன்றி. நிச்சயமா ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய, ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். துணை முதல்வர் அவருடைய இந்த உயிரிழப்பு, இவருடைய இந்த இரங்கல் செய்தியாக நீங்கள் பதிவு செய்ய நினைக்கிறது என்ன சார்? அதை பற்றி நீங்கள் எங்களோட பேசலாம். மகாராஷ்டிரா மக்களுக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஒரு 40-45 நிமிஷத்துக்கு முன்னாலதான் எனக்கு தெரியும். இப்ப நம்ம நம்பவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சியான இந்த தகவல் மகாராஷ்டிரா விவசாயிகள் மற்றும் மகாராஷ்டிராவில் உள்ள எல்லாருக்குமே இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது. மிகவும் நல்ல முறையில் உதவி முதலமைச்சராகவும் நிதி அமைச்சராகவும் தொடர்ந்து பணியாற்றி மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்க ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி. அவரு துணை முதல்வர் பதவியும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, நிதியமைச்சரையும் ரொம்ப நல்லா பண்ணி மகாராஷ்டிராவுக்கு ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு பெரிய ஒரு நல்ல மனிதர் முதல்ல, அப்புறம் அரசியல்வாதி. இவர் இப்ப மகாராஷ்டிரா மக்கள் நாங்களும் இழந்திருக்கோம். எங்க மந்திராலயா செக்ரட்டரியேட் எல்லா எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாரோடையும் சாதாரணமா எதிர்கட்சியா இருந்தாலும் சரி சாதாரணமா பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கிறது மகாராஷ்டிரா. சார், அதாவது இப்போ அஜித் பவார் அவருடைய சமீபத்திய செய்தியெல்லாம் நம்ம பார்த்தது தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து பாஜகவோட திரும்பியும் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இருந்தாலும் கூட இவர் மேல வைத்த அந்த நம்பிக்கை அப்படிங்கிறதும் சரி, மக்கள் மத்தியில இவருக்கு இருந்த அந்த செல்வாக்கு அப்படிங்கிறதும் சரி, எப்பவுமே ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது இல்லையா? இவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம், அட்மைரான ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க அதை எதை சொல்லுவீங்க சார்? அவருக்கு எங்க முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் முதல்ல ஒரு முறை துணை முதலமைச்சர் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி 2வது முறையாக துணை முதலமைச்சரும் நிதியமைச்சரும் கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப நல்ல முறையில் இந்த அரசாங்கத்தை கொண்டு போறது, மக்களுக்கு நல்ல முறையில் இந்த நிதியமைச்சருக்கு எல்லா விவசாயில இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து ரோட்ல இருந்து எல்லாத்துக்கும் ஃபண்ட் எப்படி ஒதுக்குறது, அதை ஒதுக்கி அதை கரெக்டா செயல்படுத்தக்கூடிய வகையில அவர் செயல்பட்டு இருக்காரு. பர்சனலா என்னோட ஏரியாவில் நான் ஸ்கூலுக்காக ஒரு இடம் கேட்டிருந்தேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் போய் துணை முதல்வரை பார்க்கணும், நிதியமைச்சரை பார்க்கணும், பார்த்தா தான் வேலை முடியுங்கிறது இல்லை. இது மாதிரி என்னோட மேட்ரு வர்ற அன்னைக்கு இந்த கேபினெட் மீட்டிங்ல சார் போயிட்டு இருக்காரு. அப்ப நான் போன்ல தான் நான் சொல்றேன். அப்ப அவர் சொல்றாரு, தமிழ்ச்செல்வன் ஜனதா கிளியே காம் கருத்த, பப்ளிக்காக நீ வேலை செய்யற, எனக்கு நல்லா தெரியும், நீ இதை சோசியலா பண்ணுவ, மக்களுக்கு சேவை செய்வ அப்படின்னு சொல்லி அந்த கேபினெட்ல என்னோட ஸ்கூல் இடத்த அவர் பாஸ் பண்றாரு. ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் கரெக்டா 8 மணி 8:15 என்னோட தொடர்பு கொண்டு பேசுவார். ஒரு எம்எல்ஏ ஒரு துணை முதல்வர் பேசுறதுங்கிறது தனி. அதே மாதிரி எந்த மக்களையும் எளிதாக சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர். இப்பெல்லாம் அது மாதிரி யாரையும் பார்க்க முடியாது. கரெக்டா 8:15 மணிக்கு செக்ரட்டரியேட்டுக்கு வருவார் அவர் ஆபீஸ்க்கு. 2 மணி வரை 3 மணி வரைக்கும் அன்னைக்கு என்ன மீட்டிங்கா இருந்தாலும் மக்களை சந்திக்கிறதுல இவர் மாதிரி நான் தலைவரை பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான நல்ல தலைவர் அவர். சரி, இப்ப நீங்களே சொல்லியிருந்தீங்க, அதாவது மக்களை எளிமையா சந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு. மக்கள் மத்தியில இவருக்கு இருந்த அந்த செல்வாக்கு அப்படிங்கறதும் சரி, இவருக்கு மக்கள் மத்தியில இருந்த நன்மதிப்பு அப்படிங்கறத நீங்க எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிச்சிருக்கீங்க சார்? மக்கள் மத்தியில நல்ல செல்வாக்கு இருக்கிறதுனால தானே இவருக்கு துணை முதல்வர் கொடுக்குறாங்க. நல்ல நிர்வாக திறமை இருக்கு. இதை வச்சுதான் துணை முதல்வர் கொடுக்குறாங்க. இப்ப ஏரியால இப்ப அஜித் பவார் அவங்க இந்த எலெக்ஷன்ல முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன்ல அவங்க தனித்து இருந்தாங்க. ஒரு சில இடங்கள்ல கூட்டணி மும்பை சிட்டிக்குள்ள தனிச்சு இருந்தாலும் எங்க முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களோட ஒரு நல்ல பழக்கம், அவங்களோட இந்த அரசாங்கத்தை எப்படி செயல்படுத்தி கொண்டு போறது மட்டும்தான் வழியா போறது. இதெல்லாம் அவங்க நல்ல முறையில செயல்பட்டு இருக்காரு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtv@dttv.in.